நாம போன பாடத்துல இந்த பாடம் இதுல அலிஃப் படிச்சிட்டோம். இப்ப இது படிக்க வேண்டி இருக்குது. அலிஃப் இதுல முழுக்க சிவத்து மௌசூஃபை பத்தி சொன்னாங்க. சிவத்து மௌசூஃபை நம்ம எப்படி வசனங்கள் அமைக்கிறது என்று சொன்னாங்க. இல்ல பாருங்க, மன்ஹாத் ரஜுல் ஹு அப்பாஸ், அப்பாஸ் தாஜுருன், அப்பாஸ் சுன் தாஜுருன் கனியுன், ஹாமிதுன் முதர்ரிசுன், ஹாமிதுன் முதர்ரிசுன் ஜதீதுன். ஹாமித் ஒரு புதிய ஆசிரியர், புதிய. இப்ப 4 விஷயத்தை நம்ம சிவத்து மௌசூஃபு போன பாடத்துல பார்த்தோம். அதுல முதலாவது, ஒரு மௌசூஃப்ல அலிஃப்லாம் இருந்தா, ஒரு மௌசூஃப்ல அலிஃப்லாம் இருந்தால் ஒரு சிபத்திலையும் அலிஃப்லாம் வரும். ஒரு மௌசூஃப்ல இருக்கிற ஹரக்கத் அதே ஹரக்கத் சிபத்துக்கும் வரும். அதே போல ஒரு மௌசூஃப் ஆண்பாலாக இருந்தா சிபத்தும் ஆண்பாலாக வரும். ஒரு மௌசூஃப் பெண்பாலாக இருந்தா சிபத்தும் பெண்பாலாக வரும். அதே போல ஒரு மௌசூஃப் ஒருமையாக இருந்தா வார சிபத்தும் ஒருமையாக வரும். பன்மையாக வந்தா பன்மையாக வரும்னு சொல்லி அந்த சிபத்து மௌசூஃபுடைய இந்த சுருக்கமான சட்டத்தை நம்ம போன பாடத்துல படிச்சோம். அதுக்குரிய உதாரணங்களையும் நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில, 2வது பகுதியில, அதுல அந்த அந்த பகுதியில் முதலாவது அலிஃப் பகுதியில புதிய சொற்கள் வந்திருக்குது. அல் கலிமாத்துல் ஜதீதா, அல் லூகா என்று சொன்ன மொழி, ஷஹீர்னா பிரபல்யமான, மதீனான் நகரம், தாயிர்ன பறவை, யௌம் அல் யௌமு, அல் யௌமுன இன்று, யௌம்ட நாள், அல் யௌமுண்ட இன்று, அல் யௌம். கஸ்லான் சோன்பேறி, ஜவ்ஆன் பசியோடு இருக்கிறது, அத்துஷான் தாகமா, மல்ஆன் நிரம்பி இருக்கிறது, கலபான் கோபமா இருக்கிறது. அதே போல அஸ்ஃபூர் சிட்டுக்குருவி, அல் யௌம, அல் யௌமங்கிறதும் இன்று படிச்சேன் நான். அடுத்தது பா. பாவுல ஐனல் முதர்ரிஸ். பாருங்க, இது கேள்வி. நம்ம கேள்வி கேட்கிற நிறைய சொற்களை படிச்சிருக்கோம். மாண்டு படிச்சிருக்கோம், அதே போல அலிஃப் படிச்சிருக்கோம், ஐன படிச்சிருக்கோம். நிறைய கேள்விகளை இப்படி கேள்வி கேட்கலாம். இப்ப இந்த கேள்வி எப்படி? ஐனல் முதர்ரிசு, ஐனல் முதர்ரிஸ். இந்த ஐனங்கிற நாம ஏற்கனவே படிச்சிருக்குமா? படிச்ச ஐனங்கிற சொல்லு, இந்த ஐனங்கிற சொல்லு ஏற்கனவே படிச்சா நாம, இல்ல இப்பதான் புதுசா வருது? எங்கே ஐனண்டா எங்கே படிச்சது இல்லையா? ஐனண்டா எங்கே, ஐனல் முதர்ரிசு. இப்ப இனி எப்படின்னு சொன்னா, இப்ப கொஞ்சம் நாம கிட்டத்தட்ட ஒரு 10 பாடம் படிச்சிட்டோம். நம்மளுக்கு ஏற்கனவே வந்த பாடங்கள்ல வந்த சொற்களுக்கு ஹரக்கத்தை எதுவும் வைக்க மாட்டாங்க. அந்த சொற்களை நாம தான் முதர்ரிசா அல்லது எப்படி அந்த சொல்ல நாம தானே செய்யணும், வாசிக்கணும். அந்த சொல்லுக்குரிய ஹரக்கத்தை வச்சு சரியா வாசிக்கணும். அதுவா இப்ப நான் இதுல எல்லாத்தையும் நான் வாசிக்கிறத விட நீங்க மனசுக்குள்ளால இருந்து சொல்லி இப்படித்தான் வாசிக்கணும், முகத்தை வாசிச்சு பார்த்துடணும். அதுக்கப்புறம் நான் வாசிக்கிற நேரத்துல சரியத்தான் வாசிட்டியும் அந்த சொல்ல பத்தி அறிமுகம் வரும் நம்மளுக்கு. இப்ப முதலாவது பாருங்க, ஐனல் முதர்ரிசு. ஐனல் முதர்ரிசு என்னது பொருள் இதுல? ஐனல் முதர்ரிசுண்டா ஆசிரியர் எங்கே, ஆசிரியர் எங்கே, ஆசிரியர் எங்கே. அடுத்தது பாருங்க, அடுத்தது வாசிங்க எப்படி வரும். இப்ப நீங்க வாசிச்சு பார்க்கணும். அடுத்தது எப்படி வரும்? ஹுவ ஃபில் ஃபஸ்லி, ஹுவ ஃபில் ஃபஸ்லி. ஃபஸ்ல் என்ன? ஃபஸ்ல், ஃபஸ்ல் என்ன? ஃபஸ்ல்னா வகுப்பு. வகுப்புக்கு 2 சொல்லிருக்கு. இன்னொரு சொல்லிருக்கு சஃப். சஃப்னாலும் வகுப்பு. சாது அஸ்ஸஃபு, அஸ்ஸஃபுண்டா வகுப்பு. வஸஃபு, அஸ்ஸஃபுண்டாலும் வகுப்பு. சஃபுண்டா வகுப்பு. சாது ஃபா. சொல்லுக்கு இந்த வகுப்புக்கு ஃபஸ்ல்னு சொல்லலாம், அஸ்ஸஃப்னு சொல்லலாம். ஃபஸ்ல்னு சொன்னா பிரிவு, ஃபஸ்ல்னு சொன்னா பிரிவு, ஃபஸ்ல். அப்ப வகுப்பு, பிரிவு எல்லாம் சொல்லலாம். அதே போல சொல்லுற சொற்களை ஒரு ஓரத்துல நீங்க என்ன செய்யுங்க, மார்க் பண்ணி வைங்க. அடுத்தது பாருங்க, என்ன? ஹுவ ஃபில் ஃபஸ்லி. எங்கேயாம அவரு என்ன எப்படி பதில் சொல்றாங்க? கேட்ட கேள்விக்கு இப்படி பதில் வருது. அவர் வகுப்பறையிலே, அவர் வகுப்பிலே உள்ளார், வகுப்பிலே உள்ளார், வகுப்பிலே உள்ளார். அடுத்தது பாருங்க, அடுத்தது வாசிங்க எப்படி வரும்?
وأين مدرس جديد وأين مدرس جديد جديد ஐனல் முதர்ரிசு ஜதீது ஐனல் வ ஐனல் முதர்ரிசு அல் ஜதீது. இப்ப சொல்லுங்க, இந்த ஐனங்கிறது என்ன, இந்த முதர்ரிசுங்கிறது என்ன, இந்த ஜதீதுங்கிறது என்ன? இந்த ஐனங்கிறது என்ன? أين எங்கே மேலும் அந்த எங்கே அந்த புதிய வாவிடம் மேலும் வா வந்து ஆசிரியர் மேலும் அந்த புதிய அந்த ஆசிரியர் ஆசிரியர் புதுசா ஆ, வ ஐ எங்கே ஓ வ- மேலும் அந்த அந்த மேலும் புதிய ஆசிரியர் ஐன எங்கே? புதிய ஆசிரியர் எங்கே? சரி, இப்ப கேள்வி அது சரி. புதிய ஆசிரியர் இப்ப இவருக்கு நாம என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே ஒரு பேர் சொல்லிக்கோம், இஸ்திஃபாம் இல்லையா? இஸ்திஃபாம் என்னது? இஸ்திஃபாம் தா கேள்விக்குரிய கேள்வி கேள்விக்குறி. இஸ்திஃப் கேள்வி இஸ்திஃப் இஸ்திஃப் மவுசால கொஞ்சம் எழுதுறது கஷ்டம். இது நான் வாசிக்க போல அதை பாருங்க. சரி, இஸ்திஃபாம் இஸ்திஃபாம். சரி, இப்ப இன்னைக்கு முதரிசுங்கிறதுக்கு நாம என்ன சொல்லுவோம்? என்ன பேர் சொல்லுங்க. இந்த முதரிசுங்கிறவருக்கு முதரிசுங்கிறவருக்கு இந்த ஜதீதுங்கிறது என்ன, முதரிசுங்கிறது என்ன? இப்ப நீங்க சொன்னீங்க, பொருள் சொன்னீங்க, எப்படி? புதிய ஆசிரியர் எங்கே? மேலும் ஜதீத் வந்து புதிய மௌசூஹா புதிய ஆசிரியர் எங்கேன்னு சொன்னீங்க நீங்க. இப்ப இப்ப பாருங்க, இது உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த சிபத்து மௌசூஃப்ல படிச்ச 4 விஷயமும் இதுல வருது பாருங்க. அவதானிச்சு பாருங்க, வருதா இல்லையா? ஒன்று மாதிரி வருதா இல்லையா? வந்திக்கிய ஹரக்கத்துண்டு ஹரக்கத் வந்து சரி, முதாரிஸ் ஆண்பால் ஆண்பால் வந்திக்குது. முதாரிசுங்கிற ஒருமை, ஜதீதுங்கிறது ஒருமை. 4 விஷயம் ஒத்து வருது இல்லையா? அப்ப நாம இவ்விடத்த பொருள் சொல்லக்கூட எப்படி சொல்லணும்? புதிய ஆசிரியர் எங்கே? புதிய ஆசிரியர் எங்கேன்னு சொல்லணும். புதிய ஆசிரியர் எங்கே? இப்ப புதிய ஆசிரியர் அப்ப இவர் மௌசூஃப்னு சொல்லுவோம். இவர் மௌசூஃப். முதர்ரிசுங்கிறது என்ன? மௌசூஃப். முதர்ரிசுங்கிறவரு மௌசூஃப். முதர்ரிசுங்கிற மௌசூஃப். ஜதீதுங்கிறது என்ன? சிபத். ஜதீத். இன்னொரு பேர் சொல்லுவோம். சிபத்துக்கு நாத்து, மௌசூஃபுக்கு மன்ஊத்னு சொல்லுவோம். இன்னொரு பேர், 2 பேர் சொல்லலாம். அப்ப மௌசூஃபுங்கிறது என்ன? வர்ணிக்கப்படுறது. இந்த முதரிசான வர்ணிக்கப்படுறது. அவர்னால நாம என்ன சொல்லுவோம்? முதரிச மௌசூஃப்னு சொல்லுவோம். வர்ணிக்கிறது எது? ஜதீத். அப்ப அவர் சிபத்துன்னு சொல்லுவோம். அப்ப இப்படியான விதிகள் வரக்குள்ள நம்ம புத்தகங்கள் வாசிக்கிற நேரத்துல இந்த இலக்கண விஷயத்தை அவதானிக்கணும். அவதானிச்சோம்னா லேசான முறையில பொருள் வழங்கும். லேசான முறையில நாம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கு முப்ததா கபர் படிச்சிருக்கோம், சிபத்து மௌசூஃப் படிச்சிருக்கோம், முலாஃப் முலாஃபிலே படிச்சிருக்கோம், ஜார் மஜ்ரூர் படிச்சிருக்கோம், ஜார் மஜ்ரூர்னா இடைச்சொல் இது படிச்சிருக்கோம். இப்ப இலக்கண பகுதியோட சேர்த்து நாம என்ன செய்யணும்? இதை கொண்டு போறோம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப நீங்களும் அதோட அந்த படிக்கிற பாடங்களோட சேர்ந்து படிக்கிற நேரத்தில உங்களுக்கு பின்னால வர பாடங்கள் லேசான முறையில் விளங்கும். அதே போல பாருங்க, கேள்வி கேட்டாச்சு. கேள்விக்கு பதில் சொல்ல தானே வேணும். பதில் எப்படி வருது? வாசிங்க, எப்படி வரும்ண்டு. ஹுவ இந்தல் முதீரி ஹுவ இந்தல் முதீரி அவர் அதிபரிடத்திலே. இந்தண்டா இடம் சொல்ற இடம். அவர் அதிபரிடத்திலே உள்ளார். புதிய ஆசிரியர் எங்க? அதிபரிடத்தில, அதிபரிடக்கிட்ட இருக்காருன்னு சொல்லலாம். சரி, இந்தங்கிறது இடைச்சொல். பாருங்க, இந்த வந்திருக்குது, அங்கல முதிரி. இந்த என்கிறது இது இந்தங்கிறத பிறகு படிப்போம் நாம. இந்தல் முதீரி, அது இந்தங்கிறது லர்ஃப். அதை பிறகு படிப்போம் இன்ஷா அல்லாஹ்.
அடுத்தது ஐன, அடுத்து அதே வசனம் பாருங்க, அதே வசனம். ஐன தாலிபு அல் ஜதீத். தாலிபு அல் ஜதீத். ஐன தாலிபு ஜதீத். என்ன ஐன தாலிபு ஜதீத்ண்டா? புதிய மாணவன் புதிய மாணவன் புதிய மாணவன் என்ன ஐன தாலிபுல் ஜதீத்ண்டா எப்படி சொல்றது? புதிய மாணவன் எங்கே? சிவத்து மோசுபுன பின்னாலே என்ன சொல்லுவோம்? புதிய மாணவன் எங்கே? சரி, புதிய மாணவன் எங்கே? புதிய மாணவன் எங்கே? இப்ப பாருங்க, இப்ப இந்த லுகாவுல நம்ம படிச்ச சரப்பு வருது. சரி, பதில் எப்படி சொல்றாங்க? எங்கயா வாசிங்க பாப்போம். ذهب إلى المكتبة. என்ன பொருள் வரும்? எப்படி சொல்லலாம்? அவர் நூலகத்துக்கு சென்றார், லைப்ரரிக்கு. மக்தபான் சொன்னா நூலகம், லைப்ரரி. மக்தபுன்னு சொன்னா மேச. பாருங்க, மக்தபுன் ஒன்றுதான் வித்தியாசம். மக்தபுன் மக்தபுன்டா ஒன்று காரியாலயத்துக்கு சொல்லலாம், அடுத்தது மேசைக்கு சொல்லலாம் மக்தப் சொல்லி. மக்தபாங்கிறது நூலகம். ஒரு சொல் தான் வித்தியாசம். பாருங்க, ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஒரு எழுத்து தான் வித்தியாசம். மக்தபத்துன் மக்தபத்துன் மக்தபத்துனுண்டா நூலகம், மக்தபுண்டா மேசை. அப்போ ஒரு எழுத்து தான் வித்தியாசம். இந்த தா வந்தா நூலகம், இந்த தாவை நாம் இல்லாம பார்த்தோம்னா அது மேசையா மாறிடும். சரி, இப்ப இதுல பாருங்க, இந்த மக்தப வச்சு நீங்க சொல்லுங்க. அப்ப எழுதினானுக்கு என்ன சொல்லலாம்? எழுதினானுக்கு காத்திபா, எழுதினா. இப்ப இது என்ன? இப்ப கத்தபண்டா மேசை. இப்ப கத்தப நம்ம சரகுல படிச்ச மக்தபுன் பாருங்க, நான் ஹரக்கத்து வைக்கேன் பாருங்க. மக்தபுன் நம்ம படிச்சது மாறி பாருங்க. நம்ம படிச்சோம் இஸ்முல் மக்கான் படிச்சோம். மக்தபுன் ஒரு இடத்தை குறிக்கிறது. மஸ்ஜிதுன், மக்தபுன், மல் அபுன்ங்கிற மாதிரி நம்ம படிச்சோம் இல்லையா? படிச்சோம் சரகுல. இப்ப நான் சரி, இந்த சொல்ல வச்சு உங்களுக்கு இந்த சொல் தெரியும். மக்தப்னா மேசை தெரியும். இந்த சொல் மேசை என்ன? ஒரு உண்டை நம்ம என்ன செய்யறோம்? ஒரு மேசையில வச்சு எழுதுற இடம் தான் மேசை. இப்ப எழுதினானுக்கு என்ன? எழுதினானுக்கு இப்ப நம்ம எழுதினானுக்கு தேட தேவையில்லை. சொல்லு எழுதினானுக்கு நம்ம தேட தேவையில்லை. நம்ம என்ன செய்யணும்? இந்த மீமை வட்டி போட்டு பார்த்தோம்னா காத்தபன்னு சொல்லுவாரு. காத்தபன்னு எழுதினா பாருங்க, காத்தப வந்துட்டா இல்லையா? வந்துட்டு இப்ப பாருங்க, மஸ்ஜிதுன். இங்க பாருங்க, மஸ்ஜிதுன். மஸ்ஜிதுன் என்ன? மஸ்ஜிதுன் என்ன? மஸ்ஜித் சுஜூதி செய்யும் இடம். சுஜூதி செய்யும் இடம் மஸ்ஜித் உண்டு. இப்ப சுஜூதி செய்தானுக்கு என்ன? சஜது. அந்த மீமை வட்டி போட்டு பார்த்தோம்னா சஜத. பாருங்க, சஜத. சரி, மல்லாபுன் என்னது? விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம். மல்லாபுன் விளையாட்டு மைதானம். சரி, இப்ப விளையாடினானுக்கு என்ன? விளையாடினாக்கு லஇப. என்ன நான் சொல்லியிருக்கேன், இந்த நடுவெழுத்து மட்டும் என்ன செய்யும்? மாறும் சில நேரங்கள்ல. மற்ற முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஃபதஹ் பெற்று வரும் மாதைக்கு. அப்ப இது எப்படி? லஇப என்று வரும். அதே மாதிரி தான் லஇப. இப்ப இந்த மீமன் நோக்கி போட்டு பாருங்க, விளையாடினான், விளையாடினான். சரி, இப்படித்தான் சரி சரஃபுகள் வரும். இப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. அந்த அமைப்பு தெரிஞ்சா, மஃஅல் என்ற அமைப்புக்கு வந்தா அது ஒரு இடத்தை குறிக்கும். அதாவது ஒரு இடத்தை குறிக்கிற ஒரு பெயர் சொல். இப்ப மக்தபத்துன். தஹபங்கிறது சொல்லுங்க. இப்ப இந்த தஹபங்கிறது என்ன காலத்தை குறிக்குது? அரபால சொல்லுங்க. தஹபங்கிறது என்ன காலத்துக்குரியது? இப்ப நீங்க சொன்னீங்க மக்தபா சென்றான். இறந்த
அது இறந்த காலம், சென்ற காலம். அரபால சொல்லுங்க. மாதி மாதி. மாதி அரபால மாதி. சென்ற காலத்துக்கு என்னது? மாதி. உங்களுக்கு தெரியுமா? ஞாபகப்படுத்து. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது எப்படி வாசிக்கலாம் பாருங்க. கொஞ்சம் பெரிய வசனம் மாதிரி, ஜாலிக்க கொஞ்சம் பெரிய வசனம் மாதிரி, ஆனா லேசான வசனம். மந்தாலிக்க ரஜுலு தவீலு தவீலு லதி தவீலுல்லதி ஹரஜ ஆன மினல் முதிர ஹரஜல் மதரஸ் முதிரதி மினல் மதரசதி மினல் மദ്രസதி. சரி, இப்ப இதுல மண்ணுண்டா உங்களுக்கு தெரியும். மண்ணுண்டா தெரியும். சரி, ذَلِكَ الرَّجُلُ الطَّوِيلُ தெரியும். ذَلِكَ الرَّجُلُ الطَّوِيلُ தெரியும் உங்களுக்கு. சரி, அல்லதிங்கிறது நம்ம படிக்கல. நீங்க வைங்க. ஹரஜங்கிறது நீங்க தெரியும் உங்களுக்கு. ஹரஜ சொல்லுக்கு கருத்து தெரியாம இருக்கும். ஆனா இது மாவிங்கிறது தெரியும். மாவிங்கிறது தானே இது. சூரா மாவி தானே. 100% மாவியான சொல் தானே இது. உங்களுக்கு தெரியும் பாருங்க. அல் ஆனுங்கிறது ஏற்கனவே படிச்சிருக்கீமா? அல் ஆன். அல் ஆன். ஓ, தற்போது. தற்போது. இங்கால பாருங்க, மின்ங்கிறது மின் இருக்கு. மின் இப்படிதான் நிற்கும். இப்ப எது நாம எப்படி சொல்லுவோம்? இப்ப எது மினல் மദ്രസதி. மின்னுன்றது வாசிக்கல. அப்ப நம்மளுக்கு மினல் மദ്രസதி இடைச்சொல்லாது. இப்ப நீங்க கேட்கலாமே, மின்னு இடைச்சொல்ல மினண்டு வருது, அப்ப அது இடைச்சொல்லா என்று கேட்கலாம். இல்ல, மின்னுண்டா இடிக்கும். மின்னுண்டா இருக்கும். ஆனா இதை சேர்த்து வாசிக்கிறதுக்காக வேண்டி இதை நம்ம எப்படி வாசிப்போம்? மினல் மദ്രസதி. மினல் மദ്രസதி. அப்ப இடைச்சொல்லாது. இந்த மின்னுங்கிறது என்னது? இடைச்சொல். இப்ப ஒரு அளவுக்கு கருத்து விளங்குதா? பொருள் முழுமையாக வழங்காட்டியும் ஒரு அளவுக்கு. ஹரஜாண்டா வெளியான, வெளியேறினான். ஹரஜ நம்ம ஏற்கனவே சொல்லி தந்தீங்க. நான் ஹரஜாங்கிற கேட்டிருக்கீங்க. ஹரஜாங்கிறது ஹரஜ ஒரு அளவுக்கு கருத்தை யூகிக்க கூடியதா இருக்குதா? சொல்லுங்க பாப்போம். யார் அந்த மனிதன்? உயரமான மனிதன் யார்? அந்த உயரமான மனிதன் யார்? பின்னால இருந்து கருத்தை சொல்லி பாருங்க. அரபுக்கு பின்னால இருந்து கருத்தை சொல்லி பாருங்க. சரியா புரிஞ்சு? உயரமான மனிதன். உயரமான மனிதன். அந்த மனிதன் யார்? இங்க இருந்து பாருங்க. இதுல இருந்து சொல்லுங்க. இங்க இருந்து சொல்ல பாருங்க. முதர்ரிசிலிண்டா? முதர்ரிஸ் ஆசிரியர் இல்லையே. முதர்ரிஸ் இல்லையே. மദ്രസதி. மദ്ரஸாவை சொல்லுங்க. மദ്രസா. இப்போது மദ്രസാவிலிருந்து வெளியேறிய அந்த உயரமான மனிதன் யார்? மദ്രസാவில் இருந்து தற்பொழுது வெளியேறிய அத்தகைய நீளமான அந்த மனிதன் யார்? சரியா கருத்து? மദ്രസാவில் இருந்து அந்த பின்னிக்கின்னு அப்படி சும்மா வேண்டிய ஒரு வசனத்து பின்னிக்கின்னு வந்தால் சரியான மீனிங்கே வந்துடியா? அப்படி இதமாயே. இப்ப நாம வசனங்களுக்கு அரபை பொறுத்தவரையில பின்னால இருந்து கருத்து சொல்லி பார்த்தோம்னா சரியா வரும். சரியா வந்துருங்களா? இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் இல்ல, சிலதுகளை வாசிச்சு புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப பாருங்க, அழகா சொல்லலாம். இளம் இது பாருங்க, பாடசாலையில் இருந்து, சரி மின் வந்துட்டு இல்லையா, இருந்து தற்பொழுது வெளியான. அல்லதீண்டா, அல்லதிங்கிற இஸ்மு மௌசூல் சொல்றேன். இந்த ரெண்டு வசனத்தையும், இது ரெண்டு வசனம் பாருங்க, இன்னைக்கு ரெண்டு வசனம். மன்தாலிக ரஜுல் அத்தவீலுங்கிறது ஒரு வசனம், ஹரஜ அல் ஆன மினல் மதரசத்திங்கிறது ஒரு வசனம். இந்த ரெண்டு பேரையும் ஜாயின் பண்றதுக்கு நடுவுத்துல வந்திக்கிறவர் தான் அல்லதிங்கிறவர். அல்லதிங்கிறவர் சரியா, இஸ்மு மௌசூல்னு சொல்ற. இது அல்லதி இருக்குது, அல்லதி இருக்குது, அல்லதீன இருக்குது. குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வரும் பாருங்க. அல்லதீன இங்க பாருங்க, அல்லதி என்கிறது இது ஆண்பாலுக்கு பாவிப்பேன் நாம, இது தனியா படிக்கணும் நாம. இந்த இது அல்லதி
இதே இடத்துல ஒரு 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 பெண் வந்துட்டாண்டா இங்க எப்படி வரும்? அல்ல தீண்டு வரும். ஒரு மாணவின்னு வந்துட்டு அல்ல தீ, அல்ல தீ. சரியா? இதே போல ஆ ஓ ஜாலிக தில்கமா. ஓ அதே மாதிரி ஆண்பால் பன்மையா வந்த அல்ல தீன என்று வரும். அல்ல தீன அல்லது அல்ல தீன என்று வரும். அல்லா தீண்டு வரும். பிறகு சொல்லுவாங்க, அதான் பிறகு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இவ்விடத்துல நம்மளுக்கு ஆண்பால் இந்த ரஜுல் தவீலுங்கிறது ஆண்பாலுங்கிறதால இங்க அல்லதிங்கிறத கொண்டாந்தீங்க. அல்லதி இஸ்மு, இதோட பேரு இஸ்மு மௌசூல்னு சொல்லுவோம். இஸ்மு மௌசூல். இஸ்மு தமிழ்ல என்ன சொல்லு? இஸ்மு தமிழ்ல என்னண்டா கன்ஜெக்ஷன் இங்கிலீஷ்ல. ஓ கன்ஜங்ஷன் சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஒரு வசனத்தை இணைக்கிறது. இஸ்மு மௌசூல். இப்படிதான் இருக்கு இஸ்மு மௌசூல். சரி, இப்ப இதுல பொருள் வழங்கிட்டாங்க உங்களுக்கு. அடுத்தது பாருங்க ஆபம். முதீதி ஜதீது. தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லலாம்? இணைப்பு பெயர். தமிழ்ல இந்த இஸ்மு மௌசூல் இணைப்பு பெயர்னு சொல்லலாம். இஸ்மு மௌசூல் நான் சொன்னதான், இந்த ரெண்டு வசனத்தையும் இணைக்கிறதுக்கு வாரவர் தான் இந்த அல்லதிங்கிறவர். பாருங்க, பாடசாலையில் இருந்து தற்பொழுது வெளியான அத்தகைய அந்த நீளமான மனிதன் யார்? இந்த ரெண்டு வசனத்தையும் இணைக்கிறவர் தான் வேறு. இப்ப நீங்க சொல்லுங்க, மன்தாலிக்க ரஜுலு அல்லதி இங்கிறதுல இந்த ரஜுலு தவீலுங்கிறது சிவத்து மௌசூல். சிவத்து மௌசூல் தானே? சிவத்து மௌசூல். சிவத்து மௌசூஃபா இல்லையா? சரி, இப்ப ஒரு ஃபியல் வந்தா, ஒரு வினை சொல் வந்தா அதுக்கு அடுத்ததாக என்ன வரும்? படிச்சீங்களா? ஞாபகம் இருக்குதா? சொல்லி தந்தீங்கன்னா இஸ்மு மௌசூல். இது இஸ்மு மௌசூல் தெளிவீங்க. இஸ்மு மௌசூல், இஸ்மு மௌசூல். இந்த இஸ்முக்கு இப்படி சீன் எப்படி எழுதலாமா? சீன் இப்படியும் இஸ்மு மௌசூல். சரி, இப்ப ஒரு ஃபியல், ஃபியல் என்ன? வினை சொல் இல்லையா? ஃபியல். இப்ப ஃபியல் வந்தா அடுத்தது என்ன வரும்? ஹரஜ, உதாரணத்துக்கு ஹரஜ. இத பாருங்க கொஞ்சம் அவதானிங்க. இத ஹரஜ் ஏற்கனவே தஹபன்னு வந்துச்சு. தஹப செயற்பாடு வரும். தஹபண்டா சென்றான். சரி, இந்த தஹபன சென்றான். இவருக்கு நாம ஃபியல் என்ன சொல்லுவோம்? ஃபியல் என்ன? ஃபியல்ண்டா வினைச்சொல். வினைச்சொல். இது ஃபியல் மாதி. அது கூட சேர்த்து சொல்லணும் மாதி. ஃபியல் மாதி, சென்ற கால வினைச்சொல். இப்ப ஒரு வினைச்சொல் வந்தா அந்த வினையை செய்தவர் ஒரு ஆள் தேவை. இப்ப சஹபண்டா சென்றான். சென்றது யாரு? நான் எழுதுறேன். இப்ப முஹம்மதுன். ஆறாம் சென்றது முஹம்மத். சென்றது முஹம்மத். இவருக்கு நாம சொல்லுவோம் ஃபாயில் என்று சொல்லுவோம். இவருக்கு பேர் என்ன சொல்றது? ஃபாயில். ஏன் ஃபாயில்? இந்த பா என்ன சொல்லி நீங்க கேள்வி படிப்பீங்க. இஸ்முல் ஃபாயில். ஃபாயில் கேள்வி படிப்பீங்க. யாருண்டா இதுவும் ஒரு இலக்கணத்தில் ஒரு பகுதி தான். ஒரு ஃபியல் வந்தா அதுக்கு அடுத்ததாக கட்டாயமாக இந்த வினையை செய்யற ஒரு ஃபாயில் வருவாரு. ஃபாயில் யாரு? அந்த வினையை செய்கிறவர். இந்த தஹபன சென்றான். இந்த சென்றது யாரு? இங்க முஹம்மத். சென்றது யாரு? முஹம்மத். முஹம்மது தானே சென்றது? சென்றது முஹம்மத். சரி, இப்ப பாருங்க, நான் இதுல எழுதுறேன், நீங்க சொல்லுங்க. லாரப. லாரபன என்ன கருது? லாரப
ضرب அடித்தான் லரபன் அடித்தான். அடி- அடி சரி. லரப உஸ்தாது 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 தாலிபன் தாலிபன். இப்ப பாருங்க, இப்ப இதுல சொல்லுங்க நீங்க எனக்கு ஃபாயில் எது சொல்லுங்க அப்ப ஃபியல் எது ஃபாயில் எது? உஸ்தாத் ஃபியல் வந்து ضرب ஃபியல் வந்து உஸ்தாத் வந்து ஃபாயில் ஃபியல் வந்து ஃபியல் மட்டும் சொல்லப்படா. என்ன ஃபியல் இது? ஃபியல் மாதி ஃபியல் மாது மாதி. ஃபியல் மாது மாவி. சரி, அடித்தார். யார் அடித்தார்? அடுத்த கேள்வி. உஸ்தாத் 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 அடித்தார். அப்ப வேறு இருக்கிற நாம சொல்லுவோம் ஃபாயில். ஃபாயில் ஃபாயில் இவருக்கு பேரு சொல்லுவோம் ஃபாயில். நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கோம். சிபத்து, மௌசூப், முலாப், முலாபிலை, ஜார், மஜ்ரூர், முப்ததா, ஹபர்ங்கிற மாதிரி வினைச்சொல் வசனம் வந்தா ஃபியல் வந்தா அடுத்தது என்ன வரணும்? அடுத்தது ஃபாயில் வரணும் கட்டாயமா. ஒரு ஃபியல் வந்தால் அடுத்தது ஃபாயில். சரி, ஃபாயில் வந்து வந்தா வசனம் ஓகே. இந்த வசனம் ஓகே, வசனம் பூர்த்தியானா உஸ்தாத் அடித்தார். சரி, இன்னொரு கேள்வி, யாரை அடித்தார்? யாரை அடித்தார் உஸ்தாத்? தாலிப் யாரை அடித்தார்? தாலிப் தாலிபன். என்ன, யாரை அடித்தார்? தாலிபன். தாலிபன் மாணவனை அடித்தார். செயற்படு பொருள் மாணவனை அடித்தார். பாயிலுக்குரிய ஹரக்கத்து லம்மத். பாயிலுக்குரிய ஹரக்கத்து என்ன? லம்மத். நம்ம பாயிலுக்கு எப்போதும் என்ன வைப்போம்? லம்மத்து வைப்போம். லம்மத் மஃபூலுக்கு ஹரக்கத்து என்ன வைப்போம்? ஃபத்தஹத்து வைப்போம். இது அலிஃப் லாம் இல்லங்கறதால என்ன வந்திருக்குது? என்ன ஃபத்தஹத்தை வந்திருக்குது பாருங்க. இப்ப லரப உஸ்தாதுன் தாலிபன், ஒரு மாணவனை உஸ்தாத் அடித்தார். சரி, இப்ப இவருக்கு நாம ஒரு பேர் சொல்லுவோம். என்னமா? செயற்படு பொருளுக்கு மஃஊல் பிஹி என்ன சொல்லுவருக்கு? மஃஊல் மஃஊல் பிஹி. மஃஊல் பிஹி செயற்படு பொருள். மஃஊல் பிஹிண்டா செயற்படு பொருள். சரி, மஃஊல் பிஹி மஃஊல் பிஹி. மஃஊல் பிஹி உஸ்தாதுங்கிறது ஃபாயில், அவருக்குரிய ஹரக்கத் லம்மத்து. மஃஊல் பிஹி செயற்படு பொருள், அவருக்குரிய ஹரக்கத் ஃபதஹத்து. சரியா? மார்க் பண்ணிடுங்க. சரி, இப்ப பாடம் 5 நிமிஷத்துல முடியுது. அடுத்ததுல இணைஞ்சு கொள்ளுங்க. இதை மார்க் பண்ணி எடுத்துட்டீங்களா? லரப உஸ்தாதுன் உஸ்தாது தாலிபன். சரி, அடுத்ததுக்கு போமா? அடுத்தது பாருங்க. இப்ப கேள்வி என்னண்டா, இப்ப இந்த ஹரஜன் வந்தீங்க இங்க இங்க ஹரஜன் வந்தீங்களா? இப்ப மன் மன் தாலிக ரஜுல் அல்லதி மன் தாலிக ரஜுலு அத்தபீல் அல்லதி ஹரஜல் ஆன மினல் மதரசத்துக்கு வந்தீங்களா? இந்த ஹரஜ, இந்த ஹரஜங்கிற இந்த ஹரஜங்கிற ஃபீல் மாவி தானே. இப்ப இதுல ஃபாயில் எது சொல்லுங்க பாப்போம். ஃபீல் வந்திருக்குது, மாவி வந்திருக்குது. இப்ப இவர ஃபாயில் எங்க வந்திருக்குது? எங்க ஃபாயில் வந்திருக்குது? ஃபாயில் இந்த வெளியானது யாரு? வெளியானது மனிதன். வெளியானது யாரு? மனிதன்.
சரி, வெளியானது மனிதன். இப்ப நாம இவர ஃபாயில் சொல்ல மாட்டோம். இந்த ஃபாயிலுங்கிறவர் எங்கன்னா இந்த ஹரஜக்குள்ள இருக்கு லமீர் ஹுவ என்ற ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் இதுல ஃபாயில். சரி, வழங்கிட்டா? இப்ப நாம் என்ன சொல்லுவோம்? மதரசாவிலிருந்து தற்பொழுது வெளியான அத்தகைய நீளமான அந்த மனிதன் யார்? சரி, இப்ப இவருடைய இவர் இங்க இப்ப மனிதன் உண்மையிலேயே இந்த மனிதன் தான். ஆனா இங்க எப்படா ஹரஜங்கிறதுக்கு ஃபாயில் அடுத்ததாக வரல. ஃபாயில் எங்க வந்திருக்குது? முன்னுக்கு வந்திருக்குது. ஃபாயில் முன்னுக்கு வந்திருக்குதானே? இப்ப இந்த ஹரஜ நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஃபியலுக்குள்ள 14 லமீர் இருக்குது. இங்க இதுக்குள்ள எங்க ஃபாயில்னு கேட்டா இவரத்த ஹுவங்கிறவர் ஃபாயிலா வருவார். இதுக்குள்ள இருக்கார். இவர் தான் இந்த ரஜுலுங்கிறது தான் சொல்றது. நாம ஹுவங்கிறவர் இங்க இருக்காரு. சரியா? உங்களுக்கு நான் பிறகு போகல சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதனால யோசிக்க தேவையில்லை நீங்க அதை. இப்ப பாருங்க, மதரசாவிலிருந்து தற்பொழுது வெளியான நீளமான அந்த மனிதன் யார்? மதரசாவிலிருந்து தற்பொழுது வெளியான நீளமான அந்த மனிதன் யார்? மனிதன் யார்? சரி, அடுத்தது பாருங்க. அதோட பதில் என்ன? அதுக்குரிய விட என்ன? பாடசாலையிலும் தற்பொழுது வெளியான நீளமான அந்த மனிதன் யார்? யார் அவரு? அவர் புதிய அதிபர். அவர் புதிய அதிபர். சரி, அதே வசனத்தை அதே மாதிரி வசனத்தை திருப்பி தந்திக்காங்க பாருங்க. அதே மாதிரி வசனம், எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, வாசிங்க பாப்போம் எப்படி வரும். வமினல் வலது சஹீருல் லதி ஹரஜல் ஆன மினல் அஸ்லி சரி, இப்ப இதுக்கு கருத்து சொல்லிடுமா? பாருங்க, முதலாவது வமனில் வலது அஸ்ஸகீரு அல்லதி ஹரஜல் ஆன மினல் ஃபஸ்லி. இதுக்கு பொருள் சொல்லு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. வகுப்பிலிருந்து எவர் வகுப்பறையிலிருந்து இப்போது வெளியேறின அப்படிப்பட்ட சிறுவன் யார்? இந்த அல்லதிக்கு நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் சொன்னேன். விளங்குறதுக்காக வேண்டிய அந்த சொல்லுக்குரிய இதுக்கு சொல்லுக்குரிய கருத்து சொல்லணும்டா, பொருள் சொல்லணும் அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி சொன்னேன். இப்படி வசனங்களை இணைக்கிறது அதுக்கு நம்ம சொல்லுவோம் தொடர்பு சொல். அந்த தமிழ்ல தொடர்பு சொல் சொல்ல தேவையில்லையா? அதுக்கு இப்ப சொல்லாட்டியுமா தான் பொருள். பாருங்க, இங்க பாருங்க எப்படி வகுப்பிலிருந்து தற்பொழுது வெளியான சிறிய சிறுவன் யார்? சரி, அது நம்ம வாசிச்சுட்டு போகல, நம்ம படிச்சுட்டு போகல. இது அல்லதிக்கு நம்ம கருத்து சொல்ல மாட்டோம். ஆரம்பம்ங்கிறதால நம்ம என்ன சொல்லுவோம்? சும்மா அப்படி சொல்லிட்டு போறோம். வகுப்பிலிருந்து தற்பொழுது வெளியான அத்தகைய சிறிய சிறுவன் யார்? இப்ப பாருங்க, அப்ப வகுப்பிலிருந்து தற்பொழுது வெளியான சிறிய சிறுவன் யார்? யாரம் அவரு? இப்ப இதுல
நாம படிச்ச ஒரு முக்கியமான விஷயம் வருது. இப்ப இதுக்கு உங்களுக்கு பொருள் வழங்கிட்டா, நீங்க பொருள் வழங்கினா இதுக்கு நீங்க சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். பாப்போமே. இப்ப இது இப்ப ஹுவ ஹுவ தெரியும் உங்களுக்கு, இந்த சொல்லும் தெரியும். இந்த சொல்ல நான் வாசிக்கல, இந்த சொல்லும் தெரியும், இதுவும் சொல்லும் தெரியும். சரி, இன்னொரு தரம் சரியா வாசிச்சு பாருங்க பாப்போம். هو ابن المدير الجديد. இபுனுல் முதீருல் ஜதீத். இது என்ன சொல்லுது? இது இப்னு. இது என்ன சொல்லுது? இப்னு. இது இப்னு. ரெண்டு சொல்லி இருக்குது, இசும் இசும் இபன். எந்த ரெண்டு சொல்லிலையும் வார அந்த அலிஃபு, இது வசலுடைய அலிஃப்னு சொல்லுவோம் நாம. இந்த அலிஃப் அதை சேர்த்து வாசிக்க கூட விழுந்துடும். நினைக்கிறது லம்மத் இல்லை, இது சின்ன சாது தான். இது அதுக்கு மேல கேட்கிறது சின்ன சாது. சாது வசல் அலிஃபுண்டா இதை நம்ம சேர்க்கிற நேரத்துல இந்த அலிப்புக்கு உச்சரிப்பு வராது. பாருங்க, அப்போ ஹுவ ஹுவபுனு ஹுவபுனு இந்த அலிப்புக்கு ஒரு உச்சரிப்பு, இந்த அலிப்புக்கு உச்சரிப்பு வரா. ஹுவ இபுனு கொண்டு வாசிக்கலாம், சேர்த்து வாசிக்கல. எப்படி? ஹுவபுனு ஹுவபுனுல் முதீரி அல் ஜதீதி. சரியா? சரிதானே? இப்ப இந்த அலிப்பை நாம எப்படி வாசிப்போம்? சரி, ஹுவ நீங்க வாசிக்கிற மாதிரி ஹுவ உபுனு வாசிக்கல, ஹுவ இப்னு. ஹுவ அபுனு அபுனு வாசிக்கல, இப்னுண்டா தான் மகன். மகன் இப்னுண்டா. ஹுவ இப்னுண்டா முதீரில் ஜதீத். இப்னுண்டா மகன். இப்னுண்டா மகன். சரி, ஹுவ இப்னு ஹுவ இப்னுல் முதீரில் ஜதீதி. சரி, இப்ப கருத்து உங்களால யூகிக்க இயலுமா? இதுக்கு இப்படிதான் கருத்து வரும். புதிய அதிபரின் மகன். மகன் அது. சரி. வகுப்பிலிருந்து வெளியான சிறிய சிறுவன் யாருன்னு கேள்வி. சிறிய சிறுவன் புதிய அதிபரின் மகன். இப்ப சிறிய இப்ப இங்க வலது சகீர்னு சொல்லிட்டாங்க. இப்ப வலது சகீர், இந்த வலதுங்கிறது மேலுக்கு வந்துட்டு, இப்ப இங்க இவடத்த வலதுங்கிறத போடணுமா? இவடத்த வலதுன்னு சொல்ல போடணுமா? வலது இப்னுல் முதீர் தேவையில்லை. ஏன் அவன் சொன்னா சரி, என்ன மேலுக்கு வந்துட்டு வலதுங்கிறது கேள்வியில வந்துட்டு. இப்ப அவன், சரி, இப்ப அவனுங்கிறதுக்கு நாம் என்ன சொல்லலாம்? அவனுங்கிறது இது ஒரு வசனம், இது ஒரு வசனம், இது ஒரு வசனம். இதற்கு நாம் யாராப் சொல்லுவோம். இந்த ஹூங்கிறது என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன பேர் சொல்லலாம்? இல்லையே, ஹர்ஃபுல் ஜர் வராது. ஹர்ஃபுல் ஜர் இடைச்சொல். இடைச்சொல். இந்த மின்னுங்கிறது ஹர்ஃபுல் ஜர், மின்னுங்கிறது. இப்ப இது என்ன சொல்லலாம்? இந்த ஹூங்கிறது முதலாவது லமீர். என்னது லமீர்? என்ன? பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல். என்ன? பெயர் சொல்லுக்கு பகரமாக வாரது. இந்த வலதுக்கு பகர நம்ம ஹூவைப்பா வச்சிருக்கோம் இல்லையா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, நாம இவருக்கு நான் கேட்க வர விஷயம் என்னன்னா, இந்த ஹூவைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? வசனத்தை ஆரம்பிக்கிற சொல். அவருக்கு நாம் என்ன பேர் சொல்லுவோம்? முபுததா. என்ன சொல்ல இருக்கு? முபுததா என்ன? முபுததாண்டா எழுவாய். பாருங்க, இது நாம இத புரிஞ்சு கொண்டோம்னா சரி, ஒரு வசனத்துடைய முபுததா எது, கபர் எதுங்கிறத புரிஞ்சு கொண்டோம்னா அதுக்கப்புறம் டோட்டலி உங்களுக்கு பாடம் ஃபுல்லா வழங்கிடும். உங்களுக்கு இப்ப கருத்து பொருள் எல்லாம் சொல்லலாம். இப்ப நம்ம பாப்போமே, முப்ததாண்ட என்ன? இந்த வசனத்தை ஆரம்பிக்கிற சொல் எழுவாய் சொல்லிட்டேங்க. இப்ப இவர் ஒரு லமீர், ஒரு பிரதி பேர் சொல் அடிப்படையில. இப்ப இந்த இப்னுல் முதீரிங்கிறத பாருங்க, இப்னுல் முதீரி அல் ஜதீதி. இப்ப முப்ததா வந்தா அடுத்தது என்ன வரணும்? முப்ததா வந்தா கபர் வரணும். ஃபியல் வந்தா ஃபாயில் வரணும். முலாஃப் வந்தா முலாஃப் வந்தா முலாஃப் இலைஹி வரணும். சிபத்து வந்தா ஜார் வந்தா மஜ்ரூர் வரணும்.
பாருங்க எல்லாம் ஒவ்வொன்றும் தொடரும் புரிஞ்சு பாருங்க ஃபியல் வந்தா ஃபாயில் வரணும். இந்த ஃபியல் மட்டும் வந்து ஃபாயில் வராமே இல்லை, முப்ததா வந்தா கட்டாயமாக கபர் வரணும். خبر அதே போல சிபத்து வந்தா கட்டாயமா மௌசூப் வரணும். موصوف அதே போல முலாப் வந்தா கட்டாயமாக முலாப் இலைஹி வரணும். அதே போல ஜார் வந்தா மஜ்ரூர் வந்தே ஆகணும். இப்ப முப்ததா வந்தீங்க நம்மளுக்கு, இப்ப ஹபர் வந்தீங்க வரணும். ஹபர் வரத்தானே வேணும், ஹபர் வரத்தாம. இப்ப இதுல எது ஹபர சொல்லல நாம. இப்ப அவன், இது ஒரு வசனம், பூர்ணமான ஒரு வசனம். அவன் அவன் இப்னுல் முதீரி, பாருங்க இந்த வசனம், இந்த சொல்ல பாருங்க, இப்னுல் முதீரி என்ன, அவன் அதிபருடைய மகன். இவர் நம்ம ஹபர்னு சொல்லலாம் இல்லையா, சொல்லலாம் இல்லையா? ஹபர் என்ன, பயனிலை. ஹபர் என்னது, பயனிலை. ஒரு இப்ப அவன் இப்னுல் முதீரி அதிபருடைய மகன். இவர் ஆரம்பிக்கிற சொல் வசனத்தை ஹூங்கிறது அவர் ஆரம்பிக்கிறார். அவர் அவன் இப்னுல் முதீரி அதிபருடைய மகன். அப்பங்கிறது என்ன, வசனத்தை நம்ம என்ன செய்யறோம், முடிக்கிறோம். வசனத்தை முடிக்கிறோம். சரி, இவர் வந்துட்டாரு. இப்ப ஓகே, இப்ப நம்மட என்ன இப்ப படிச்சது என்ன, இப்ப இங்க ஜதீதின்னு ஒரு சொல் புதுசா வருது இல்லையா? பாருங்க, இந்த ஜதீதுங்கிற சொல் புதுசா வருது. ஜதீதுங்கிற சொல் புதுசாவே இருக்குது. இப்ப இவருக்கு நாம என்ன சொல்லும், ஜதீதுங்கிறது இருக்கு மௌசூஃப். மௌசூஃப் தானே, மௌசூஃபா சிபத்தா? மௌசூஃப்ல சிபத். ஓ பண்பு ஒரு என்னது சிபத். இந்த முதீருங்கிற என்ன, இப்ப ஓ முதீருங்கிற என்ன மௌசூஃப். இப்ப பாருங்க, அவன் புதிய அதிபருடைய மகன். இதுக்குள்ள என்ன முன் இருக்குது, உடைய என்ற கருத்தோட வருது பாருங்க. உடைய என்ற கருத்து வருது. அவன் அதிபருடைய மகன். அப்ப இப்னுங்கிறது முலாஃப், முலாஃப் தானே, முலாஃப். இவர் முதீருங்கிற என்ன, முலாஃப் இலைஹி. ஏன் உடைய என்ற கருத்தோட வருது, முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி நம்ம படிச்சில்லுவா, என்னது ரெண்டு சொல்லு சேர்ந்து வரும், ரெண்டு சொல்லு சேர்ந்து. முலாஃபுக்கு ஒரு காலமும் அலிஃபிலாம் பெறாது, முலாஃப் இலைஹிக்கு அலிஃபிலாம் பெறும். ஒரு குறிப்பு பேராக இருந்தா முலாஃப் இலைஹிக்கு அலிஃபிலாம் பெறாது. முலாஃப் இலைஹி எப்போதும் கசரு பெற்று வரும். இதுக்குரிய நம்ம அந்த சட்டங்களை படிச்சோமா, படிச்சோம். என்ன உங்களுக்கு குழப்பமாகிடாது இல்ல, வழங்க புரிஞ்சு கொள்ற மேலுமாகிக்குதா? புரிஞ்சு ஒரே வசனத்துக்குள்ள எத்தனையோ சட்டங்கள் வர வேண்டிய. இது ஏன் உங்கள்ட்ட சொல்றேன்டா, இதே நம்மளுக்கு எல்லாம் இந்த வசனத்துக்குள்ள எல்லாம் இருக்குது. பாருங்க, இந்த ஹுவங்கிறத பாருங்க, இது முப்ததா, என் வசனத்தை ஆரம்பிக்கிற சொல். இப்ப இவரு ஹபர்ண்டா என்ன, ஹபர்ண்டா அந்த வசனத்தை முடிக்கிறவர். ஹுவ ஹபர்ண்டா என்ன, பயனிலை. ஹுவ அவ அதிபருடைய, இவரை இந்த சொல் நம்மளுக்கு இவரை வைங்க, இந்த சொல்லு நான் விட்டு கொடுப்பாம். இப்ப ஹுவங்கிறது அவர் யாரு, இப்னுல் முதீரி அதிபருடைய மகன். அதிபருடைய மகன்ங்கிறதால வசனம் முடியுது. இவருக்கு நாம அதனால வசனத்தை முடிக்கிறங்கிறதால ஹபர் என்ற பேர் சொல்லுவோம், சரி சரியா? சரி, இப்ப நாம இது வேற தனியே பாருங்க, வேற ரெண்டையும், இந்த இபினையும் முதிரையும் பாருங்க. அதிபருடைய மகன், அதிபருடைய மகன். இவர் தனியே பாத்தீங்கன்னா இவர் முல்லாஃப், வெறும் முல்லாஃப் இல்லை, வெறும் முல்லாஃப். ஏன் உடைய என்ற கருத்து வருது, அதிபருடைய மகன், அதிபரின் மகன். இப்ப இவரை சேர்த்து பாத்தீங்கன்னா இவர் சிபத்து, இவர் மௌசூஃப். ஒண்ணு மௌசூஃப் வந்து இப்னுல் முதீரோ இல்லாட்டி முதீர் மட்டுமோ? எப்படி இல்ல, முதீர மட்டும் தானே. புதிய இப்ப இந்த இத பாருங்க, புதிய அதிபர் தானே, புதிய அதிபருடைய மகன். மகனத்தானே குறிப்பா சொல்லிய இல்லே, அதிபரத்தானே சொல்லுது இங்க, மகனை குறிப்பா சொல்லல. சின்ன புள்ள தாரண்டே, இப்ப சின்ன புள்ள தாரன். இப்ப அந்த சிறுவன் யார், அவர் அதிபர் மகன். அந்த அதிபர் யாரு, அதிபர் யாரு, புதிய அதிபர், அதிபருடைய மகன், விட அதிபருடைய மகன். அந்த அதிபர் எப்படிப்பட்டவர், புதிய அதிபர், புதிய அதிபர். சரியா? அப்ப இங்க ஏன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இங்க ஜதீதீண்டு வராம ஜதீதூண்டு வந்தா நீங்க சொல்றது ஓகே. ஏன் இங்க ஜதீதீன்னு வந்திக்குது, முதீருக்கு ஜதீதீன்னு வந்திக்குது.
இங்கேயும் ஜதீதுன்னு தான் பெறணும். அப்ப இது எது சிபத்தா இருக்கு? முதிர். முதிர். சொன்னது புரிஞ்சு கொண்டீங்களா? ஓ ஓ இப்ப இபுன்னு சொன்னோம்டா இங்க எப்படி இபுனுக்கு என்ன ஹரக்கத் இருக்குது? லம்மத் இருக்குது. இங்க எப்படி வரணும்? லம்மத் வரணும். லம்மத் வந்திக்கும். இப்ப இங்க என்ன ஹரக்கத் வந்திக்குது? நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இங்கேயும் ஹரக்கத் கசர் வந்து இங்கேயும் கசர் வந்திக்குது பாருங்க. சிபத்துக்கு மௌசூஃபுக்கு கசர் வந்தா சிபத்துக்கும் கசர் வரும். மௌசூஃபுக்கு அலிஃபிலாம் வந்தா சிபத்துக்கு அலிஃபிலாம் வரும். மௌசூப் ஒருமையாக இருந்தா சிபத்தும் ஒருமையாக வரும். மௌசூப் ஆண்பாலாக இருந்தா சிபத்தும் ஆண்பாலாக வரும். நாலும் சரியா இருக்கிறது இதுல. நாலும் சரியாகிறது பாருங்க. ஹூவ நீங்க இதை நீங்க அதை இப்ப நாம பிறகு படிப்போம். கொஞ்சம் படிச்சுட்டு போக உங்களுக்கு இன்னும் தெளிவா வழங்கும். நீங்க இதை இந்த முலாஃபிலே சிபத்து மௌசூப் சும்மா ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதை போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. நான் உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக சொன்னேன். நாங்க அதை ஒரு தெளிவுக்காக சொன்னேன். நாங்க அதை இந்த ஹூங்கிறது முப்ததா, இப்னுல் முதீர்ங்கிறது ஹபர். இவர் தனித்தனியை பார்த்தோம்னா முலாஃபிலேயி, இவர் முதீருங்கிற மௌசூப், இவர் சிபத். சரி சரி அடுத்தது பார்ப்போம். நம்ம சில வசனங்களை பார்த்துட்டு போகக்குள்ள வளங்க லேசா வணங்கிட்டு போவோம். இப்ப பாருங்க இதை பாருங்க பார்ப்போம். இதை பாருங்க. இதை வாசிங்க எப்படி வரும்? லிமன் தில்கல் சய்யாரத்துல் ஜதீதத்துல் ஜமீலத்து. சரி இதுக்கு எப்படி பொருள் சொல்றீங்க? லிமன் தில்க சய்யாரத்து அல் ஜமீலத்து. லிமன் அந்த அழகான கார் யாருக்குரியது? லிமன் தில்க சய்யாரத்து ஜமீலத்து. யாருக்குரியது? அந்த அழகான கார் யாருக்குரியது? யாருக்கு உரியது? இப்ப பாருங்க செய்யாராங்க. நம்ம படிச்ச சட்டத்தை வச்சு பாருங்க. செய்யாராங்கிறது ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால் சொல். பெண்பால். இங்க என்ன வந்திக்குது? பெண்பாலா வந்திக்குது. சரி அல் ஜமீலத்து. இங்க ஹரக்கத் உண்டு, அலிஃப்லாம் உண்டு. பெண்பால் ஒருமை நாலும் பொருந்ததுன்னா அப்ப சிபத்து மௌசூஃபா வருவாங்க. இப்ப அடுத்தது பாருங்க ஹிய. அந்த ஹியங்கிறது எது? இந்த ஹியங்கிறது எது விட சொல்ல போறாங்க. லிமன் அந்த அழகான கார் யாருக்குரியது? சரி இப்ப அவள் லில் முதீரி ஜதீது. சரி இப்ப நீங்க சொன்னீங்க இங்க சிறுவனுங்கிறதுக்கு ஹுவ, வலதுன் சகீருங்கிறதுக்கு ஹுவ வந்திருக்குன்னு சொன்னீங்க. அப்படித்தானே சொன்னீங்க? இங்க பாருங்க இந்த செய்யாராங்கிறது பெண்பாலுங்கிறதால இங்க ஹியங்கிறது வந்திருக்குது. சரியா? இப்ப அந்த அழகான கார் யாருக்குரியது? அது இப்ப வரது எப்படி வரும்? அது எது? இந்த கார் யாருக்குரியது? லில் முதீரில் ஜதீத், புதிய அதிபருக்குரியது. சரி அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்தை லிமன் ஹாதல் கிதாபு கபீரு அஹுவல் முதர்ரிசி. சரி இப்ப சரி லிமன் ஹாதல் கிதாபு அல் கபீரு. இப்படி மாசிக்கலாம். நீங்க விரும்பிய லிமன் ஹாதல் கிதாபுல் கபீருன்னு மாசிக்கலாம்.
அல்லது லிமன் ஹாதல் கிதாபு அல் கபீரு. சரி, அஹுவ லில் முதர்ரிசி. அஹுவ லில் முதர்ரிசி. இப்ப உங்களுக்கு இதுல பொருள் தெரியும். உங்களுக்கு இதுல பொருள் தெரியும். பாருங்க, உங்களால சொல்ல ஏழுமான்னு பாருங்க. ஏழு. லிமன் தெரியும். யாருக்குரியது? ஹாதல் கிதாப் இந்த பெரிய புத்தகம். பெரிய பெரிய புத்தகம். பெரிய புத்தகம் யார்? இந்த பெரிய புத்தகம் யாருக்குரியது? இது பிரின்சிபல் டேயா? இது அதிபருக்குரியதா? அதிபருக்குரியதா? அதிபருக்கு முதீர். சொற்கள் மாறப்படா. ஆசிரியருக்குரியதா? அதிபருக்கு முதீர். ஆசிரியருக்கு ஆசிரியருக்குரியதா? லிமன் ஹாதல் கிதாபுல் கபீர். இந்த பெரிய புத்தகம் யாருக்குரியது? அஹ்வலில் முதர்ரிஸ். அது ஆசிரியருக்குரியதா? கேள்வி. ஆசிரியருக்குரியதா? அப்ப பதில் என்ன? விட என்ன? பதில் என்ன சொல்றாங்க? லா ஹுவ. எப்படி வரும்? அது எப்படி வாசிக்கிற? தபீபி. அது இல்லை. புதிய என்னது? மாணவனுக்குரியது. தாலிபுன் என்னது? தாலிப். தாலிப்னா மாணவன். தாலிப். தாலிபுக்கு இன்னொரு சொல்லி தில் மீதுன்னு ஒரு சொல்லி மாணவனுக்கு தில் மீதுன் மாணவன். தில் தில் மீதுன் ரெண்டாலும் மாணவன். தாலிபுன் ரெண்டாலும் மாணவன். தாலிபு. சரி, உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி. சரி, தாலிபுன். தாலிபு. இந்த தாலிபுங்கிற சொல்லு நாம படிச்ச எது மாதிரி சொல்லுங்க பாப்போம். சர்ஃப்ல சர்ஃப் தா எது மாதிரி இருக்குது? பாயில் மாதிரி இருக்குது. தாலிபுன்ங்கிற எது மாதிரி இருக்குது? பாயிலும் மாதிரி இருக்குது. என்ன? பாயிலும் மாதிரி இருக்குது. சரி, பாயிலுன் மாதிரி இருக்குது. சரி, இப்ப தாலிபுன்ங்கிறது பாயிலுன் மாதிரிங்கடா. இந்த தாலிபுட அடிப்படை மாவு என்ன வரும்? நமக்கு தலப. எப்படி வரும்? தலப. இந்த ஃபாயிலுங்கிறது அலிஃபை வெட்டி போட்டு பாத்தீங்கன்னா ஃபாஅல. சரியா? வழங்கிட்டா? ஃபாயில் இருக்கிறது. அலிஃபை வெட்டி போட்டு பார்த்தோம்னா ஃபாஅல. தாலிபுல் இருக்கிற இந்த அலிஃபை வெட்டி போட்டு பாருங்க எப்படி வரும்? மாங்கி. ஃபாஅல மாதிரி பாருங்க. தலப எப்படி வரும்? தலப. ஃபாஅலங்கிறத நம்ம ஃபாஅலை மாதிரி இந்த ஹரக்கத்தை விடுங்க. ஹரக்கத்தை விடுங்க. எழுத்த பாருங்க. ஃபாஅல மாதிரி பாருங்க. ஃபாயில் இருக்குது. இந்த அலிஃபை வெட்டி போட்டு பார்த்தோம்னா ஃபாஅல. இப்ப இங்க தாலிபுல வர இந்த அலிஃபை வெட்டி போட்டு பாருங்க. தலப எப்படி வருது? தலப. தலபன் என்ன கருதுன்னு தெரியுமா? தலபன தேடினான். தலபன் என்னது? தேடினான். தேடினான். மாணவன் என்னது? மாணவன்டா பொருளை சொல்லுங்க. இப்ப நீங்க இஸ்முல் ஃபாயில். இஸ்முல் தேடக்கூடியவன். தேடக்கூடியவன். ஃபாயில் என்ன கருது? ஃபாயில் செய்யக்கூடியவன். செய்யக்கூடியவன். அவ தாலிபன யாரு? படிச்சு தாரத்தை மட்டும் படிக்கிறவன் தாலிபா? படிச்சு தாரத்தை சொல்லி கொடுக்கறத மட்டும் படிக்கிறவன் மாணவன் இல்ல. அரபுல மாணவன் யாரு? தேடி படிக்கக்கூடியவன். தேடி படிப்பவன் மாணவன். தாலிபுன். தாலிபுன் என்றாலே தேடக்கூடியவன். தாலிப் என்றாலே தேடக்கூடியவன். தாலிப் என்றாலே தேடக்கூடியவன். அப்ப இந்த தாலிபு வந்து பாருங்க. இந்த தாலிபு இந்த நாம படிச்ச இஸ்முல் ஃபாயில் மாதிரி இருக்குது. இப்ப இதுல நாம ஃபாயில் சொல்லி தெரியும். நம்மளுக்கு ஃபாயில் சொல்லி தெரியும். அதே மாதிரி இருக்குது
அப்ப இதுல அடிப்படை எப்படியா வரணும்? இந்த அலிபை விட்டுட்டு பார்த்தோம்னா பாயல மாதிரி வரணும், பாயல மாதிரி வரணும். ஃபால் அதே போல தாலிபுங்கிறதுல தாலிபுங்கிறதும் பாயில் மாதிரி இருக்குது, பாயில் மாதிரி இருக்குது. அதுல வார அலிபை விட்டு போட்டு பார்த்தோம்டா தலப, தலப, தலபண்டா தேடினான், தாலிபுண்டா தேடக்கூடியவன், ஒரு கல்விய அறிவை தேடக்கூடியவன் தாலிப் என்று சொல்லுவோம். இன்னொரு சொல் தில்மீத், தில்மீது என்றாலும் மாணவன் தான். தில்மீத், தில்மீதுன், தில்மீதுன், தில்மீதுன். தா தா லா மீம் யா தால், தாலுக்கு மேல குத்திருக்குது. தில்மீதுன், தில்மீது என்றாலும் மாணவன். தில்மீது என்றாலும் மாணவர். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது உங்களுக்கும் நம்ம சில நேரங்கள்ல அப்படியே இதை எழுதணும் வேண்டியிருந்தா அது ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எடுத்து வைங்க. எடுத்தீங்கன்னா பிறகு எழுதி கொள்ளலாம் நேரம் கிடைக்கிற நேரங்கள்ல. அடுத்தது பாருங்க. அடுத்தது வாசிங்க பாப்போம் எப்படி வரும். அடுத்தது ஐனல் மில்அகத்துல் ஐனல் ஐனல் மில்அகத்துல் ஐனல் மில்லாக்கத்துன் சகீரத்து. இதுல சொல்லுற எல்லா உதாரணமும் சிவத்து மௌசு வச்சு தான் சொல்றாங்க. ஐனல் மில்லாக்கத்து சகீரத்து என்ன பொருள்? ஐனல் மில்லாக்கத்து சிறிய கரண்டி, அந்த கரண்டி எங்கே? சிறிய கரண்டி அந்த சிறிய கரண்டி எங்கே? அந்த சிறிய ஐனல் மில்லாக்கத்து சகீரத்து, சிறிய கரண்டி எங்கேங்கிறது ஓகே. அந்த சிறிய கரண்டி எங்க இருக்குது? அதுல அந்தக்கு சொல்லி இருக்குதா? ஐன தில்க, தில்கன்னு சொல்லி இருக்குதா? இல்ல, தில்கன்னு சொல்லி இல்ல. நாம ஐன எங்க, ஐன அல் மில்லாக்கத்து சகீரத்துன்னா சிறிய கரண்டி எங்கே, சிறிய கரண்டி எங்கே, எங்கே மாதிரி ஹிய. இப்ப கரண்டியை பத்தி சொல்றாங்க. ஹிய ஃபில் கூபி, நான் இதுதான் கூப், கப் சொல்லுவோமே. அதனுள்ளே உள்ளது. உள்ளது. அடுத்தது ஐன குருசியு, குருசி ஐனல் குருசி, ஐனல் குருசியில் மக்சூருன், குருசியுல் மக்சூரு, மக்சூரு. இந்த சொல் தெரியுமா உங்களுக்கு? இந்த சொல்லு நல்லா தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்ச சொல், இவரும் தெரிஞ்ச சொல். குருசி உடைந்த கதிரை, உடைந்த கதிரை, கதிரை, உடைக்கப்பட்ட. ஐனல் குருசியுல் மக்சூர், உடைக்கப்பட்ட கதிரை எங்கே, உடைக்கப்பட்ட கதிரை எங்கே, உடைக்கப்பட்ட கதிரை எங்கே? அடுத்தது வாசிங்க. எப்படி வாசிக்கிறது? ஹுனாக்கண்டா அங்கே, அங்கே, அங்கே. ஹுனாக்கண்டது அங்கே, அது அங்கே உள்ளது, அது அங்கே உள்ளது. அது அங்கே உள்ளது. அது அங்கே உள்ளது. சரி,
அடுத்தது வாசிங்க ஆகும் தமாரின் முதலாவது இக்ரா வக்து, அதுக்கப்புறம் இக்ரா வக்து படிச்சிக்க தெரியும் உங்களுக்கு. இதை வாசிங்க முதலாவது வசனம். الطبيب الجديد எப்படி வரும்? مستشفى مستشفى في مستشفى في المستشفى والطبيب القديم في المستشفى مستوصف. مستشفى مستوصف مستوصفي مستوصف. سوري الطبيب الجديد في المستشفى في المستشفى في المستشفى والطبيب القديم في المستوصف في المستوصف. சரி, இப்ப الطبيب الجديد في المستشفى. مستشفى தெரியும் தானே உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் முஸ்தஷ்வா வைத்தியசாலை, ஹாஸ்பிட்டல். அப்ப புதிய வைத்தியசாலையிலே உள்ளார். அதே போல பழைய வைத்தியர் கதீம்டா பழைய பழைய வைத்தியர் ஃபில் முஸ்தௌசஃபி. முஸ்தௌசஃப்னா அந்த கிளினிக், அதாவது சிறிய ஹாஸ்பிட்டல். கிளினிக்கு செல்வோமே, கிளினிக்கு இல்ல டிஸ்பென்சரி. பார்மசிக்கு சைதலியான்னு சொல்றது. சைதலியத்துண்டா பார்மசி. சைதலியத்துண்டா பார்மசி. சைதலியத்துண்டா பார்மசி. முஸ்தௌசஃப்னா முஸ்தஷ்ஃபாவை விட சிறியது, சின்னது. அதுவும் ஒரு மருந்து. ஒரு கிளினிக்கு போற இடம் அல்லது டிஸ்பென்சரி மருந்து எடுக்கிறோம் அப்படி சொல்லலாம். சைதலிய ஒரு சிறிய வைத்தியசாலை. முஸ்தஷ்ஃபா முஸ்தௌசஃப். சைதலியத்துண்டா பார்மசி. அடுத்தது அல்-கலமுல் மக்சூரு அலல் மக்தபி. அல்-கலமுல் மக்சூரு அலல் மக்தபி. சரி, இதுல பாருங்க ஒரு இடைச்சொல் வந்தீங்க. இந்த இடைச்சொல், இந்த ஃபீன் என்ன கருத்து? ஃபீன் என்ன கருத்து? இல்ல, நாங்க ஃபில் முஸ்தஷ்ஃபாண்டு வருது, ஃபீ வருது. வைத்தியசாலையிலே. அதே போல அலாண்டா அலா, அலா கலமுல் மக்சூரு அலல் மக்தபி. என்னையாம்? மேசையின் மீது உடைக்கப்பட்டுள்ள பேனை உள்ளது. உடைந்த பேனை மேசையின் மீது உள்ளது. சரி, இதுவும் ஒரு சிவத்து மௌசூல். சிவத்து மௌசூபா இல்லையா? சிவத்து மௌசூப். உடைந்த பேனை, உடைக்கப்பட்டுள்ள பேனை மேசையின் மீது உள்ளது. சிவத்து மௌசூப். சிவத்து மௌசூபா இல்லையா? அது சிவத்து மௌசூபா இல்லையா? அல்-கலமு இல்ல நாங்க சிவத்து மௌசூப். உடைந்த பேனை, உடைக்கப்பட்டுள்ள பேனை மேசை மீது உள்ளது. இது தேவை நம்மளுக்கு. இவரு அலல் மக்தப், இது ஜார் மஜ்ரூர். இவரு ஜார், மக்தப் மஜ்ரூர். இவரு என்னது? சிஃபத்து. இவரு மௌசூப். கலம்ங்கிற மௌசூப், மக்சூருங்கிற சிஃபத். அடுத்தது மிர்வஹத்து ஜதீதத்து ஃபில் உர்ஃபத்தி
கபீரத்தி. அப்ப இனி அல் மிர்வாஹன் என்ன ஃபேன்? அல் மிர்வாஹத்து அல் ஜதீதத்து ஃபில் குர்ஃபத்தில் கபீரத்தி. இதுல ரெண்டு சிவத்து வந்து பாருங்க, கபீரா. ரெண்டு சிவத்து, ரெண்டு இடத்த சிவத்து மோசுவா, ஜதீதத்து ரெண்டு இடத்துல. ஜதீதத்து கபீரத்தி. கபீரத்தி. இப்போ பாருங்க, இவரத்த பாருங்க, சிவத்து ரெண்டு, ரெண்டு சிவத்து வந்து ஒன்று ஜதீதத்துங்கிற ஒரு சிவத்து. கபீரத்தி. அடுத்து என்ன சிவத்து? கபீரத். பாருங்க, புதிய ஃபேன், புதிய ஃபேன் பெரிய அறையிலே இப்ப இங்க பாருங்க, இங்க பாருங்க அல் மிர்வாஹத்து, இங்க என்ன ஹரக்கத்து? ஜதி ஹரக்கத்து போடல. அடுத்து பாருங்க, நீங்க ஹரக்கத்து வைக்கணும். எப்படி ஹரக்கத்து வரும்? நான் சொல்றேன் இடத்துக்கு ஜதீதத்தை, நான் சொல்றேன் அல் மிர்வாஹத்து அல் ஜதீதத்தை. ஜதீதத்து அல் மிர்வாஹத்து ஒரே ஹரக்கத். ஜதீதத்து அல் மிர்வாஹத்து அல் ஜதீதத்தை ஃபில் குர்ஃபத்தி அல் கபீரத்தை என்ற ஒரு அல்ஹார் வாசிக்கார். இப்ப நாம படிச்சிருக்கோம் என்று சொன்னா நாம் எப்படி சொல்லுவோம்? எப்படி வாசிப்போம் நாம? சரியா? இப்ப ஒரு ஆள் சொல்றோம் அல் மிர்வாஹத்து அல் ஜதீதத்தை ஃபில் குர்ஃபத்தி அல் கபீரத்தை என்று சொல்றார் ஒரு ஆள், வாசிக்கார். புதிய பெரிய அறையில். இல்ல, ஹரக்கத் ஜதீதத்து எப்படி வரும்? ஹரக்கத்து சரியா வைக்கணும். பெண்பால் ஓம் நான் வாசிக்க. இதெல்லாம் ஓகே, எல்லாம் ஒன்று மட்டும் பிழையா இருக்குது. இதுல பாருங்க, எது பிழையா இருக்குது? நான் ஹரக்கத் வச்சிருக்கேன் பாருங்க, நான் அல் மிர்வாஹத்து அல் ஜதீதத்தை ஃபில் குர்ஃபத்தி அல் கபீரத்தை வச்சிருக்கேன். இதுல என்னென்ன பிழை இது இருக்கு சொல்லுங்க, எப்படி வரணும்? அப்ப என்ன ஹரக்கத்து வரணும்? இவடத்துக்கு லம்மத்து வரணும், இவடத்துக்கு லம்மத். இங்க கடைசிக்கு உருஃபத்தி, இவருக்கு வர்றது இங்கேயும் வரணும், இங்க வந்த. இப்ப சரி, இப்ப வசனத்தை பாருங்க, அல் மிர்வாஹத்து அல் ஜதீதத்து ஃபில் குர்ஃபத்தில் கபீரத்தி, ஃபில் குர்ஃபத்தில் கபீரத்தி. 4 நிமிஷத்துல பாட முடியுதா? இடையில இந்த இவ்வளவு முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்தது அல்லுகத்துல் அரபியத்து சஹலத்துன். அல்லுகத்துல் அரபு மொழி இலகுவானது. அரபு மொழி இலகுவானது. சரி, இன்னொரு கேள்வி, இதுல எங்க இருக்கு சிவத்து மௌசூப்? சொல்லுங்க. இலகுவான சிஃபத், அரபு நல்லா யோசிச்சு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. சஹலத்துன் வந்து, சஹலத்துன் வந்து எப்படி? சிஃபத் மௌசூப் எது வருது? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. சஹலத்துன் இலகுவானதுங்கிறத வச்சு மட்டும் பார்க்கல, அது 4 விஷயத்தை பார்க்கணும். சிவத்து மௌசூப் 4 விஷயத்தை கவனத்துல கொள்ளணும். அரபு மொழி, அரபியாங்கிறது சிவத்து, என்ன மௌசூப் அரபு மொழி, சஹலத்துன் இலகுவானது, இவர் ஹபர் வசனம் முடிக்கிறார். வேற முப்ததா, இவர் ஹபர் வசனத்தை முடிக்கிறவர். சரி, பழைதா? அரபு மொழி இலகுவானது, அரபு மொழி இலகுவானது. சரி, அடுத்தது அல் வலது தவீல் அல்லதி خرج من الفصل الآن طالب من الهندي. الولد الطويل الذي خرج من الفصل الآن طالب من الهندي. பாடம் முடியுது டைம். பாருங்க, வகுப்பு தற்பொழுது பின்னால இருந்து கருத்து சொல்லி பாருங்க. தற்பொழுது வகுப்பிலிருந்து வெளியான நீளமான சிறுவன் தாலிபுன் மினல் இந்தியாவை சேர்ந்த மாணவன். தாலிபுன் மினல் ஹிந்தி, தாலிபுன் மினல் ஹிந்தி. சரி, அடுத்தது
சரி. அனா ஃபில் அனா மதரசத்தி தானவியதி. அல் மதரசத்தி தானவியன்னா அன ஃபில் மதரச தானவியான உயர்தரம். அல் மதரசத்தி தானவியான உயர்தர பாடசாலை. நான் உயர்தர பாடசாலையில் படிக்கிறேன். நான் உள்ளே படிக்கிறேன். அடுத்தது ذهب ذهب الرجل الرجل الفقير. எல்லாம் சிவத்து மௌசூஃப் தான். எல்லாம் சிவத்து. இந்த மதரசா தானவியாங்கிறது சிவத்து மௌசூஃப். பாருங்க, இந்த மதரசா தானவியாங்கிறது என்னது? உயர்தர பாடசாலை. சிவத்து மௌசூஃப் இல்லையா? ஓ மதரசத்து தானவியத்தி. அல் மதரசா தானவியா சிவத்து மௌசூஃப். சரி, அடுத்தது உயர்தரம் தானவியா. ذهب الرجل أنا في المدرسة الثانوية. அடுத்தது ذهب الرجل الفقير للوزير. வசீர் அமைச்சர். வசீர் அமைச்சர். ஏழை மனிதன் சென்றார் வசீரிடத்தில். வசீரிடத்தில் ஏழை மனிதன் சென்றார். வசீரிடத்தில் ஏழை மனிதன் சென்றார். சரி, இதுல வேளாவோட இருக்கட்டும். இன்னொரு நிமிஷத்துல பாட முடியுது.